Hello everyone. இன்னைக்கு லெசன் ஒரு ஈஸியான லெசன், அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணும், ஈஸியா பேச கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு 40 questions பார்க்க போறோம். இந்த 40 questions நம்ம டெய்லி நம்ம வந்து என்னென்னலாம் பேசுவோமோ எல்லா விதத்துக்கும் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஸோ ஒரு 40 questions இதுதான் ரொம்ப ஜென்ரலா, இதை தாண்டி பெருசா ஒன்றும் நமக்கு இருக்காது. ரொம்ப காமனா அடிக்கடி பேசுறதுக்கு தேவைப்படுற ஒரு 40 questions நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். இந்த questions நீங்க பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போற கொஸ்டின்ஸ் எல்லாமே டூ வச்சு நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண போறோம். டூ வச்சு கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல உள்ள கொஸ்டின். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னாலே ஒரு விஷயத்த பொதுவான ஒரு கேள்வியா இருக்கும். அதாவது எப்பவும் இதை வந்து நீ செய்வியா, உனக்கு இந்த பழக்கம் இருக்கா, இல்லை உனக்கு பிடிக்குமா, இது பொதுவான ஒரு கருத்துக்களை கேட்கறதுக்கு, பொதுவான ஒரு பழக்கத்தை பத்தி கேட்கறதுக்கு, அந்த மாதிரி கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து டூ வச்சு கேட்குறோம். பட் அதே இது வந்து தமிழ்ல அதை நம்ம டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது செய்வியா போவியா இப்படின்னு இருக்கும். ஸோ செய்வியா அப்படின்னு கேட்கறதுனால அது வந்து ஃபியூச்சர்ல உள்ளதை நம்ம கேட்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ டூ வச்சு கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பொதுவான கேள்விகள், அதாவது டெய்லி நடக்கிற விஷயங்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், அந்த மாதிரி கேட்குற கேள்விகளாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், உனக்கு அவனை தெரியுமா, டூ யூ நோ ஹிம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அவனோட நம்பர் தெரியுமா, டூ யூ நோ ஹிஸ் நம்பர். நெக்ஸ்ட் ஒன், நீ கார் ஓட்டுவியா, டூ யூ டிரைவ். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு காஃபி பிடிக்குமா, டூ யூ லைக் காஃபி. இதே டீ பிடிக்குமான்னு கேட்டால் டூ யூ லைக் டீ அப்படி கேட்கலாம். எதுவாக இருந்தாலும் பிடிக்குமான்னு கேட்கறதுக்கு டூ யூ லைக் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உங்ககிட்ட பென் இருக்கா, டூ யூ ஹாவ் அ பென். இது முக்கியமாக கேட்போம்ல, எங்கேயாவது நம்ம பேங்க்லாம் போகும்போது ஏதாவது எழுதணும் அப்படின்னா டூ யூ ஹாவ் அ பென் அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டாக கேட்டோம்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இந்த மாதிரி கேட்டு. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா, டூ யூ ஹாவ் சிப்ளிங்ஸ். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அண்ணன் இருக்கானா, டூ யூ ஹாவ் எல்டர் பிரதர். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தங்கச்சி இருக்காளா, டூ யூ ஹாவ் எங்கர் சிஸ்டர். நெக்ஸ்ட் ஒன், உன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கா, டூ யூ ஹாவ் பாஸ்போர்ட். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு சமையல் தெரியுமா, டூ யூ நோ குக்கிங். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இந்த விஷயத்தை பற்றி இல்லை இதை பற்றி ஏதாவது தெரியுமா, டூ யூ நோ எனிதிங் அபவுட் திஸ். நெக்ஸ்ட் ஒன், என்னோட புக் உன்கிட்ட இருக்கா, டூ யூ ஹாவ் மை புக். நெக்ஸ்ட் ஒன், நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவியா. இது வந்து எப்படி கேட்குறோன்னா, நிறைய பேருக்கு வந்து காலையில் சாப்பிட்ற பழக்கமே இருக்காது, ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, லைட்டாக ஏதாவது காஃபி டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கா, நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ படம்லாம் பார்ப்பியா அப்படின்னு கேட்குறோம், பொதுவாக தான் கேட்குறோம். படம் பார்க்க பிடிக்குமா, படம் பார்ப்பியா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ வாட்ச் மூவிஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ சேவிங்ஸ்லாம் பண்ணுறியா, பணம்லாம் சேர்த்து வைக்கிறியா அப்படின்லாம் நம்ம கேட்போம்ல. ஒரு நம்மளை விட வயசில் சின்னவங்ககிட்ட அட்வைஸ் மாதிரி கேட்போம், பணம்லாம் சேர்த்து வைக்கிறியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், பணம் சேர்த்து வைக்கிறியா அப்படிலாம். ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு டூ யூ ஹாவ் சேவிங்ஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு வி கெட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஹியர், do we get fresh vegetables here அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக பண்ணுறியா அப்படின்னு கேட்குறதுக்கு do you exercise regularly அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மேகசின்ஸ்லாம் படிப்பியா, புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது எப்படி கேட்கலாம், do you read magazines, do you read magazines அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வந்து பெட் அனிமல்ஸ் வளர்ப்பு பிராணிகள் செல்ல பிராணிகள் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு do you like pets அப்படின்னு கேட்கலாம். இதே இது உன் வீட்டில் நீ செல்ல பிராணிகள் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு டூ யூ ஹாவ் பெட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பாட்டெலாம் பாடுவியா அப்படின்னு கேட்கறதுக்கு டூ யூ சிங் அப்படின்னு கேட்கலாம். அண்ட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா நீலாம் ஏதாவது கேம்ஸ்லாம் விளையாடுவியா, எதுலையாவது இருக்கியா, கேம்ஸில் இருக்கியா, விளையாடுறதெல்லாம் எதுவும் விளையாடலாம் செய்வியா அப்படின்னு கேட்கறதுக்கு டூ யூ பிளே எனி கேம்ஸ், டூ யூ பிளே எனி கேம்ஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எப்படி ஸ்விம்மிங் பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ நோ ஹவு டு ஸ்விம், டூ யூ நோ ஹவு டு ஸ்விம் அப்படின்னு கேட்கலாம்.
உங்கள் வீட்டில் தோட்டம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு do you have garden at home? do you have garden at home அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தோட்ட வேலை பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு do you like gardening? do you like gardening அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ இங்கிலீஷ் பேசுவியா? இப்போ யாராவது நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா நீ இங்கிலீஷ் பேசுவியா, நல்லா பேசுவியா அப்படின்லாம் கேட்போம்ல. ஸோ இங்கிலீஷ் பேசுவியா அப்படின்னு கேட்குறதுக்கு do you speak English? do you speak English அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா? ஏதாவது சாப்பிட்ற விஷயம் ஏதாவது கொடுத்து உனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்போம்ல. அப்படி கேட்குறதுக்கு do you like this taste அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு கேட்போம்ல. ஃபியூச்சர் பிளான் என்ன, கோல் என்ன, எய்ம் என்ன அப்படிலாம் கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு do you have any future plan? do you have any future plan அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ பேய் படம்லாம் பார்ப்பியா அப்படின்னு கேட்குறதுக்கு do you watch horror movies? do you watch horror movies அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இளையராஜா சாங்ஸ் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு do you like இளையராஜா சாங்ஸ்? do you like இளையராஜா சாங்ஸ்? இதே இதில் வந்து do you like ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் அப்படின்னு கூட நம்ம எந்த மியூசிக் டைரக்டரோட பேரை போட்டுனாலும் நம்ம கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு உங்கள் அம்மாவோட சமையல் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு do you like your mother's cooking? do you like your mother's cooking அப்படின்னு கேட்கலாம். இப்போ எங்கேயாவது வெளியே போயிருக்கிறோம், ஏதாவது கடையில் போய் நீங்கள் எங்கள் கார்டெல்லாம் அக்செப்ட் பண்ணுவீங்களா, வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு do you accept cards? do you accept card அப்படின்னு கேட்கலாம். இதை எது ஜிபே பண்ணுவீங்களா, பண்ணலாமா, இங்கே ஜிபே உண்டா இப்படிலாம் கேட்குறதுக்கு do you have ஜிபே? do you have ஜிபே அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ எல்லாருமே கையில் மோஸ்ட்லி கார்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லைனா ஜிபே பண்ணுறோம், இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம், யூபிஐலாம் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ கையில் பணமாக வச்சுருக்கிறியா அப்படின்னு யார்ட்டையாவது கேட்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ கையில் பணமாக வச்சுருக்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு do you have liquid cash? do you have liquid cash அப்படின்னு கேட்கலாம். உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறதுக்கு do you understand? do you understand அப்படின்னு கேட்கலாம். நீ என் கூட வரணும்னு நினைக்கிறியா, என் கூட வர்றியா, வெளியே வரணும்னா நீ என் கூட வரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு do you want to come with me? do you want to come with me அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஓட்டு போடுற வயசு வந்துருச்சா, ஓட்டு போடுவியா அப்படிலாம் கேட்குறதுக்கு do you have voting right? do you have voting right அப்படின்னு கேட்கலாம். உன்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு do you have driving license அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ சிவராத்திரிக்கு நைட்டெல்லாம் முழிச்சிருக்க போறியா, இல்லை நைட்டு முழிச்சிருப்பியா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு do you stay awake on சிவராத்திரி? do you stay awake on சிவராத்திரி அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ நியூ இயர் கொண்டாடுவியா? இப்போ நியூ இயர் அதாவது சாதாரணமாக தீபாவளி பொங்கல்லாம் எல்லாருமே கொண்டாடுறதா, அது நீ கொண்டாடுவியா நம்ம போய் கேட்க மாட்டோம். ஸோ இப்போ நியூ இயர்லாம் வந்து எல்லாரும் கொண்டாடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி யார்கிட்டே அப்போ நீ கொண்டாடுவியா அப்படின்னு நம்ம கேட்கணும்னா do you celebrate நியூ இயர்? do you celebrate நியூ இயர் அப்படின்னு கேட்கலாம். நீ ஸ்வீட்ஸ் எல்லாம் அந்த நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறதுக்கு do you prepare sweets? do you prepare sweets அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு காரமான சாப்பாடெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு do you like spicy food? do you like spicy food அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வேற ஏதாவது லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமா, மதர் டங் தவிர வேற ஏதாவது தெரியுமா, தமிழை தவிர வேற ஏதாவது தெரியுமா அப்படிலாம் கேட்குறதுக்கு do you know any other language? do you know any other language அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபோனுக்கு சார்ஜ் போடணும், உங்ககிட்ட சார்ஜர் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு do you have a charger? do you have a charger அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இந்த பஸ் ரூட் தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு do you know the bus route? do you know the bus route அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு குட்டி குவிஸ். நான் தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீ சிவராத்திரிக்கு நைட்டு முழிச்சிருப்பியா? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கா? நெக்ஸ்ட் ஒன், உன்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் ஒன், நீ கார் ஓட்டுவியா? நெக்ஸ்ட் ஒன், உன்கிட்ட பெட் அனிமல்ஸ் இருக்கா? ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.